Hi everyone, welcome to my channel. In the channel, if you are the first time பார்க்குறீங்க என்னோட பேர் அக்ஷரா. யூசுவலா பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான நம்ம வந்து பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரண்டா வந்து மூவி எடுத்து அந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். சோ அப்படி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து ராஜா ராணியோட நஸ்ரியா இன்ஸ்பயர்ட் லுக். சோ அந்த மூவில இருக்கவங்க மேக்கப், ஹேர் ஸ்டைல், அப்புறம் அவங்க என்ன மாதிரி Dress வந்து வேர் பண்ணிருக்காங்க அது எல்லாமே நம்ம வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த லுக் நான் வந்து உங்களுக்காக தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் லுக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணியோட நஸ்ரியா சிம்பிள் ஆஃபீஸ் மேக்கப் லுக். செகண்ட் லுக் வந்து பிகில் நயன்தாரா லுக், அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்துருப்பாங்களா அந்த மேக்கப் லுக் தான். அண்ட் இதில் வந்து 81% வந்து நஸ்ரியா லுக் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிளான லுக், ஆல்மோஸ்ட் எல்லாராலையுமே ரீக்ரியேட் பண்ண முடியும். காலேஜ் போகிறாங்களா இருந்தாலும், ஆஃபீஸ் போகிறாங்களா இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணணும். நான் இங்கே வந்து Dermavive Hydra கிளென்சர் எடுத்து என் ஃபேஸை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு ஜென்டில் கிளென்சர், ஃபேஸில் இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸும் வந்து எடுத்துரும். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் கிளென்சர் இருக்கோ நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேக்கப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் neutridermோட விட்டமின் E எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்க இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே லாங் லாஸ்டிங், ஸ்கின் அப்படியே இந்த சாஃப்ட் ஆக்கிடும். இதுக்கப்புறம் நம்ம போடுற பிபி க்ரீமாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், அப்படியே ஸ்கின்னில் நல்லா க்ளைட் ஆகும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேஸ் மேக்கப். அவங்களோட பேஸ் மேக்கப் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஈவனாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹைலைட்டிங் கன்சீலரோ ஏதோ ரொம்ப அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரி இல்லை, சூப்பர் க்ளீனாக இருக்குது அவங்க ஸ்கின். அதனால் நம்ம ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வந்து பிபி க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மிலானியோட கன்சீல் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் கவரேஜ் தரும் நம்மளுக்கு. என்னோடய ஷேட் வந்து 04 மீடியம் பேஜில் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா இது தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன பர்ஃபெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன்னே உடனே இதே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு நான் சுகர் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த காம்பேக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே தெரியுது பாதி காலி ஆயிடுச்சு. எப்போவுமே நீங்கள் வந்து லிக்விட் ப்ராடக்ட் எதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது பவுடர் வச்சு செட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபவுண்டேஷன் அப்படியே உருகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால தான் அந்த மாதிரி ஆகும். ஐப்ரோஸ் வந்து ஃபுல்லர் ஐப்ரோஸ் தான், திக்காக இருக்கும் அவங்க ஐப்ரோஸ். ஸோ அதே மாதிரி நான் வந்து எனக்கு எங்கெல்லாம் ஸ்கின் தெரியுதோ என்னோடய ஐப்ரோஸில் அங்கே நான் ஃபில் இன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அவங்க ஐ லுக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐலைனர் இருக்கும். சில கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐலைனர் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சில கிளிப்ஸில் வெறும் காஜல் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐலைனர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் லாக்மேயோட இன்ஸ்டா ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நார்மல் பேசிக் ஐலைனர் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். தின்னாகவே இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் திக் பண்ணியிருந்திருப்பேன். ஐலைனர் ஸ்ட்ரெயிட்டாக திக்காக அப்ளை பண்ணிடாதீங்க, தின்னாகவே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எண்டில் மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஐ மேக்கப்புக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லேஷ் லைன் கிட்ட கொஞ்சம் ஷேடோ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம கண் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். நான் வந்து ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எண்டில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் மஸ்காராவுக்கு நான் லோரெal பாரிஸோட க்ளாஸில் மஸ்காரா எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஐ மேக்கப். ஒரு 1 மினிட்லேயே நம்ம வந்து இந்த ஐ மேக்கப் லுக் வந்து பண்ணிடலாம். அண்ட் மஸ்காரா எடுத்து என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ்க்கு நான் வந்து கோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைட்டான ப்ளஷ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப நேச்சுரலான கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து போட்டு போடாத மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரலான ஷேட் இது, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷேட். அவங்க போட்டாங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் இது அவ்வளோ இம்பேக்ட் இருக்காதனால நான் வந்து இது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் லைட்டாக அவங்க ஃபேஸில் வந்து தெரிஞ்சது, அது ஷைனாகவும் இருக்கலாம் இல்லை ஹைலைட்டராகவும் இருக்கலாம். ஸோ நான் வந்து ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர். அண்ட் டே டைமுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வித்தின் கைண்ட் ஆஃப் க்ளோ கிடைக்கும் இந்த ஹைலைட்டர்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த ஹைலைட்டர் நான் வெறும் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளஷும் ஹைலைட்டர் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து இதில் 2 ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இது loreal பாரிஸோட 116 ஐ எக்ஸ்ப்ளோர் ஷேட்.
இது வந்து நியூட் ஷேட். நீங்கள் எவ்ரிடே வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கோ போட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஷேட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது, சூப்பராக இருக்கும். ஆனால் லைட்டாக பிங்க் ஷேட் வரதுக்காக நான் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 114 ஐ ரெப்ரசன்ட். ஸோ நான் லைட்டாக டாட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக லிப்ஸில். அண்ட் இது கை வச்சு நல்லா ரெண்டு ஷேடுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அவ்வளோதான், இதோட நம்ம லிப்ஸ்டிக் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லா கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களோட கையோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 3/4 இருக்கும், குவார்ட்டர் ஸ்லீவ்ஸ் தான். அண்ட் துப்பட்டா ஸ்டைலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சைடில் வந்து நல்லா பின் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீ ஹேர் தான், சிம்பிளாக 2 கிளிப் பண்ணி அவங்க வந்து ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பேண்ட் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா வந்து கேதரிங் இருக்கும், இல்லைனா லெக்கிங்ஸ் வந்து வேர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சைட்லேருந்து கொஞ்சோண்டு முடி எடுத்து நான் அதை கிளிப் பண்ணிடுறேன். அண்ட் பார்ட்டிஷன் தெரியக்கூடாது, அந்த கோடு மாதிரி இருக்கும்ல அது தெரியக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து முடி எடுக்கணும். அண்ட் ஹேரோட எண்டு வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம வந்து பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்ட் இயரிங்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவங்க வந்து குட்டி இயரிங் தான் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து இந்த ஜிம்கி வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து ஜிம்கி ரொம்ப பிடிக்கும்னால நான் அதுவே வந்து போட போகிறேன் இந்த வீடியோவுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இது மாதிரி நம்ம வந்து அவங்க லுக்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுனால அவங்கள மாதிரி ஆகணும்னு அப்படிலாம் கிடையாது. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. யூஸ்வலாக ஏன் இந்த மாதிரி லுக்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன சூட் ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் லுக்ஸ் ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன நல்லா இருக்கும்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சும்மா நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுல என்ன இருக்குது தப்பு. ஸோ அதனால் என்னோடய அவுட்ஃபிட்க்கு நான் வந்து வேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி. ஸோ ஒரு காட்டன் குர்த்தி நான் மீஷோவில் வாங்கினிருந்தேன், அது காமிச்சிருக்கேன். ஸோ அந்த குர்த்தி தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் துப்பட்டாவோட வேர் பண்ணியிருக்கேன். இதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக போட்டு வச்சு இந்த லுக் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது லுக்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Krishna saying bye bye and take care of yourself. Bye.